வணக்கம். ஞான பாரதத்தின் இந்த பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம காலத்தை வென்று நிற்கும் தமிழ் மறையான திருக்குறளோட முதல் படியான கடவுள் வாழ்த்து அதிகாரத்துக்குள்ள ஒரு ஞான பயணத்தை மேற்கொள்ள போறோம். வாங்க, திருவள்ளுவர் காட்டுற அந்த இறைவனோட தன்மைகளையும் அவரை வணங்குறதால கிடைக்கிற பேரின்பத்தையும் ஒவ்வொரு குறள் வழியா ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த தெய்வீக பயணத்தை இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்தையே விளக்குற முதல் குறளோட ஆரம்பிக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதோட பொருள் ரொம்ப ஆழமானது. எப்படின்னா, தமிழ் மொழியோட ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் ஆதா அடித்தளம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம், இதில் இருக்கிற அத்தனை உயிர்களும் ஆதி பகவான் அப்படின்னு சொல்ற அந்த மூல பொருள் இருந்து தான் தோன்றுது. மொத்த படைப்புக்கும் முதல் புள்ளி அந்த இறைவன் உருவந்தான்னு வள்ளுவர் முதல் குறள்லயே ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அப்போ அந்த மூலப்பொருளான இறைவனோட திருவடிகளை பற்றி கொள்றதால நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும், உலகத் துன்பங்கள்லேருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இதை பத்தி தான் அடுத்தடுத்த குறள்கள் ரொம்ப அழகா சொல்ல போகுது. குறள் பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை சொல்லுச்சு. இந்த 2வது குறளோ நம்ம அறிவோட நோக்கத்தையே கேள்வி கேக்குது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். ஒருத்தர் எத்தனையோ புத்தகங்களை கற்றிருக்கலாம், பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனா வாளறிவன், அதாவது தூய அறிவன் வடிவமான அந்த இறைவனை வணங்கலேனா அந்த அறிவால என்ன பிரயோஜனம்? ஏன்னா உண்மையான கல்வியோட நோக்கமே வெறும் தகவல்களை சேகரிக்கிறதில்ல, அந்த பரம்பொருளை அறிஞ்சிக்கிறதான்னு வள்ளுவர் தெளிவா சொல்றாரு. சரி, இறைவனை வணங்கணும்னு சொல்றாரு. அப்படி வணங்குறதால நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த குறள் இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். அன்பர்களோட இதயமான தாமரை மலர்ல மென்மையா வீற்றிருக்கிற இறைவனோட திருவடிகளை யார் பற்றிக்கிறாங்களோ அவங்க இந்த பூமியில சும்மா வாழ்ந்துட்டு போக மாட்டாங்களாம். நீண்ட காலம் எல்லா நலன்களையும் பெற்று புகழோட வாழ்வாங்களாம். ஒரு நிலையான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழி இறைவனை சரணடைறது தான். இப்போ வள்ளுவர் இறைவனோட இயல்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? 4வது குறள் சொல்லுது, கேளுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இறைவன் விருப்பு வெறுப்புன்னு எந்த பக்கமும் சாயாதவன், எந்த ஆசையும் இல்லாத பற்றற்றவன். அப்படிப்பட்ட இறைவனோட திருவடியில நாம சரணடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த காலத்திலயும் துன்பம் நம்மள நெருங்காதான். ஏன்னா நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணமே நம்ம விருப்பு வெறுப்புகள் தானே. துன்பத்திலேருந்து விடுதலை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதோட மூல காரணமான கர்ம வினைகளை பத்தி தான் இந்த 5வது குறள் சொல்லுது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருவினைனா ஒண்ணுமில்ல, அறியாமைங்கிற இருட்டிலிருந்து வர்ற நல்வினை தீவினை. நாம நல்லது செஞ்சா நல்ல பலன், கெட்டது செஞ்சா கெட்ட பலன், இதுதானே கணக்கு. ஆனா இறைவனோட உண்மையான பொருளை உணர்ந்து அவனோட புகழ போற்றுவங்கள இந்த 2 வினைகளுமே பாதிக்காதாம். இறைபக்தி கர்ம வினைகள்ங்கிற சங்கிலியிலிருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரு திறவுகோள். அப்போ இறைவனை பின்பற்றதுன்னா என்ன? அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இதோ 6வது குறள் நமக்கு தெளிவா வழிகாட்டுது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு நம்ம ஐம்பொறிகள் வழியா வர்ற ஆசைகளை முழுசா அடக்கி வென்றவன் இறைவன். அவனோட அந்த பொய்யில்லாத உண்மையான ஒழுக்க வழியில யார் நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல ரொம்ப நாள் புகழோட நிறைவோட வாழ்வாங்க. இது வெறும் நீண்ட ஆயுள பத்தினது மட்டும் இல்ல, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை பத்தினது. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வரலாம் போகலாம், ஆனா எல்லாத்தையும் விட கொடியது மனக்கவலை இல்லையா? அது எப்படி போக்குறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான்னு 7வது குறள் சொல்லுது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த உலகத்துல யார் கூடயும் எது கூடயும் ஒப்பிடவே முடியாத ஒரே ஒருத்தர் அந்த இறைவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற தலைவனோட திருவடிகளை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மனக்கவலைகள் முழுசா நீங்கும். மத்த எந்த உலகியல் வழியாலையும் நிரந்தரமான மன அமைதியை பெறுறது ரொம்ப ரொம்ப கடினம். இதுவரைக்கும் நாம இறைவனோட தன்மைகளையும் அவரை வணங்குறதால கிடைக்கிற நன்மைகளையும் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த அதிகாரத்தோட கடைசி பகுதி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போகுது. பிறவிங்கிற பெரிய கடலை நாம எப்படி கடக்கிறது? பிறவியை கடலுக்கு ஒப்பிடுற வள்ளுவர் 8வது குறள்ல இறைவனையே வேறொரு கடலுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இறைவன் யாரு? அவர் அறவாழி, அதாவது அறத்தோட பெருங்கடல். அந்த அறக்கடலான இறைவனோட திருவடிகளை பற்றிக்கிட்டவங்க மட்டும்தான் ஆசை துன்பம்னு மற்ற உலகியல் கடல்களையெல்லாம் ஈஸியா நீந்தி கிடப்பாங்களாம். சிம்பிளா சொன்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த முடிவில்லாத சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவாங்க.
இறைவனை வணங்காத ஒரு வாழ்க்கையே இதைவிட ஒரு சக்தி வாய்ந்த ஓமையோட சொல்லவே முடியாது. 9வது குறளை கேளுங்க. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. 8 வகையான சிறந்த குணங்களை உடையவன் இறைவன். அந்த எண்குணத்தானோட திருவடிகளை வணங்காத ஒரு தலை இருந்து என்ன பிரயோஜனம்? அது கேட்காத காது மாதிரியும் பார்க்காத கண் மாதிரியும் தான் பயனற்றது. இறைவனை வணங்காத வாழ்க்கை ஒரு நோக்கமே இல்லாத வாழ்க்கைன்னு வள்ளுவர் சொல்றாரு. சரி, இப்போ கடைசி குறள் 10வது குறள் இந்த அதிகாரத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே வரியில ஒரு முத்தாய்ப்பா நமக்கு சொல்லுது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. ரொம்ப சிம்பிள். யாரு இறைவனோட திருவடிகளை பற்றிக்கொண்டு சரணடைகிறாங்களோ அவங்க பிறவிங்கிற இந்த பெரிய சாகரத்தை நிச்சயம் நீந்தி கடந்துருவாங்க. அப்படி சரணடையாதவங்க அதை கடக்க முடியாம இந்த பிறவிச் சுழற்சியிலேயே சிக்கி தவிப்பாங்க. இது நம்ம கையில இருக்கிற ஒரு தெளிவான தேர்வு. இப்படிதான் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கிற இந்த 10 குறள்கள் மூலமா ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கான மிக உறுதியான அடித்தளத்தை திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த தெய்வீகமான சிந்தனைகள் உங்க மனசுல ஒரு புது ஒளியை ஏத்திருக்கும்னு நம்புறேன். எங்களோட இந்த ஞான பயணத்துல நீங்களும் தொடர்ந்து பயணிக்க உங்க கருத்துக்களை மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.